இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2019 மேட்ச் நம்பர் 43 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்க ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி நம்ம பார்த்தோம்னா இது வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து லைட்டாக சப்போர்ட் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பிச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2016 அந்த மாதிரி டைமில் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2016-17 கூட கிடையாது, 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிச் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுத்தது. பேட்டுக்கு அதிகமாக பால் வராது, பட் ஆனால் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா அசிஸ்டன்ஸ் கொடுத்தது. பட் ஆனால் 2017 மேலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இந்த பிச்சு வந்து ஓவராலாக என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பேட்டிங் பிச்சு, கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பிச்சு. இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா கிறிஸ்லின், சுனில் நரேன் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல தொடக்கம் கொடுத்தா மட்டுமே தான் வந்து கேகேஆருக்கு எப்பயுமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரேன் வந்து வித் த பால் வித் த பேட் ரெண்டுமே வந்து சரியாகவே பண்ணுறது கிடையாது. போன மேட்ச் கூட பார்த்திங்கன்னா ஆனால் ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடார், ஒரு 8 பால் 25 ரன்ஸ் ஆடினார். பட் ஆனால் அது ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் அடித்தா பத்தாது. அவரை இறக்கி விடுறது காரணமே ஒவ்வொரு மேட்ச் வந்து ஏதாவது ஓரளவுக்கு ரன் வரும், ஒரு 20 ரன்ஸ் வரும்ன்ற மாதிரி தான். அவர் எப்பயோ ஒரு வாட்டி தான் வந்து 20 கிராஸ் பண்ணுறாருனாக்குள்ள. ஸோ வந்து அவர் வந்து நல்ல ஆப்ஷனாக எனக்கு இதுக்கு மேலேயும் தோணலை. என்னை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லை மேலே ஆட வைக்கலான்னு எனக்கு நானாக தானே கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ஸோ மேபி அவங்க அது என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் வந்து அவங்க வந்து இந்த ரெண்டு பேரும் தான் காம்பினேஷன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கிறிஸ்லின் பார்த்தீங்கன்னா செம்ம டச்சில் இருக்கார். அவர் இப்போ இந்த மேட்ச் வந்து வேறு எங்கே நடந்தால் கூட பரவாயில்ல, பட் ஆனால் வந்து கொல்கத்தாவில் நடக்கக்குள்ள அவர் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் ஐபிஎல் எடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த கொல்கத்தா ஈடன் கார்டன் பிச்சில் அவ்வளோ அருமையாக வச்சிருக்காரு அவர் ரெக்கார்ட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில் பார்த்திங்கன்னா 2 மேட்சாக வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவர் ஒரு செம்ம டேலண்டடான பேட்ஸ்மேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனே இல்லை. இப்போ கடந்த ஒரு மேட்சாக தான் பார்த்தீங்கன்னா மேலே அபோதா ஆர்டர் இறங்குறாரு. அது கூட மேபி வந்து உத்தப்பா இல்லைன்றதுனால போன மேட்ச் பார்த்திங்கன்னா அபோதா ஆர்டர், அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்திங்கன்னா லோயர் ஆர்டரில் இறங்குறாரு. அவருக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து செம்மையான ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. அவர் அந்தளவுக்கு ஒரு டேலண்ட் அவர் பார்த்திங்கன்னா. அடுத்து நிதிஷ் ராணா பார்த்திங்கன்னா செம்ம ஃபார்மில் இருந்தார். நானும் ஐபிஎல் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அவர் அந்த ஆர்சிபி கூட அந்த மேட்ச்சில் அடித்ததுலேருந்து தான் வந்து அவர் வெளியே தெரிய ஆரம்பித்தார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் நல்ல நாக்கு ஆடிட்டு இருந்தார். நடுவில் 2 மேட்ச் ஃபெயில் ஆனாரே தவிர, பட் ஆனால் வந்து அவர் ஒரு நல்ல நாக்கு ஆடுறாரு. மோஸ்ட்லி வந்து 30+ அடிப்பார் பார்த்திங்கன்னா அவர் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். அடுத்து தினேஷ் கார்த்திக் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் வந்து அவருக்கு வந்து சுத்தமாக செட்டே ஆகல. நான் கூட நினச்சேன் சரி வேர்ல்டு கப் செலெக்ஷனோட அந்த டென்ஷனில் மேபி ஆடுறாரா இல்லை என்னன்றது தெரியலன்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறமும் அவர் வந்து அது மாதிரி தான் இருக்கார். அவர் வந்து சுத்தமாக வந்து டச்சிலே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராபின் உத்தப்பா இல்லைனா ரிங்கு சிங் 2 பேரில் வந்து யாராவது ஒருத்தவங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து ரிங்கு சிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராபின் உத்தப்பா வந்து அந்தளவுக்கு இன்னும் ஃபார்மில் இருக்க மாதிரி தெரில. இல்லை மேபி போன மேட்ச் தோற்ற எஃபெக்டில் மறுபடியும் உத்தப்பாவை கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உத்தப்பா வந்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து கில் பார்த்திங்கன்னா லோயர் ஆர்டருக்கு வந்துடுவார். ஸோ அது டாஸ் வரைக்கும் தான் டாஸுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உத்தப்பா ஆனார்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கில் வந்து பிக் பண்ணுறது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஆர்டரில் வந்துடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திரே ரசல் இவர் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து கேலிஸ் என்ன சொன்னார்னா ரசலை வந்து அபோவ் ஆர்டர் இறக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஹை சான்ஸ் இருக்குன்னாரு. மேபி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதிஷ் ராணாக்கு அப்புறம் வரலாம், இல்லை 2 டவுன் இறங்கலாம். ஸோ அந்தமாரி வந்து ஒரு இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா பியூஷ் சாவ்லா, குல்தீப் யாதவ் இந்த பிச்சில் வந்து இவங்க 2 பேருக்கு எந்த அளவுக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்குன்னு தெரில. குல்தீப் யாதவ் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மேட்ச் மோஸ்ட்லி குல்தீப் யாதவ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கேசி கரியப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ப்ளஸ் ஒரு கேட்ச் விட்டார், ஃபீல்டிங்கும் அந்த அளவுக்கு இல்லை. பேட்டிங் வரக்குள்ள ஒரு 6 அடிச்சார். மேபி அது வந்து அவரோட ரோல் கிடையாது. அவரோட ரோல் என்னன்னு பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கணும். ஸோ வந்து அவர் வந்து ரன் கன்சிடர் அதிகமாக பண்ணார் பார்த்திங்கன்னா. ஸோ மேபி குல்தீப் யாதவை மறுபடியும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ். பட் ஆனால் இவங்க 2 பேருமே இந்த பிச்சில் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாரே கர்னி, பிருத்விராஜ். ஹாரே கர்னி பார்த்திங்கன்னா எல்லா மேட்சும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டிருக்காரு. பட் ஆனால் வந்து விக்கெட் எடுக்கலை. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. அதுவும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேச வந்து எடுக்கிறாரு பாலில் இருந்து. அப்படின்னக்குள்ள ஒரு சில பிச்சில் அது செட் ஆகும். பட் ஆனால் ஈடன் கார்டனை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா ஈடன் கார்டன் வந்து ஸ்லோ சர்ஃபேஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃப்ளாட் ட்ராக்குனாக்குள்ள பவுன்ஸ் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டாகணும். ஸோ வந்து இல்லைனா ஃபாஸ்ட்டாக போடலன்னா அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு 135 போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிருத்விராஜ் போன மேட்ச் பார்த்திங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் ஆனால் அவருக்கு யாருமே வந்து அந்த டீம்லேருந்து ஹெல்ப் பண்ண தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அவரோட பாலில் மட்டுமே 3 கேட்ச் கிட்ட வந்து விட்டுருக்காங்க.
இப்போ ராஜஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ரஹானே, சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்ல டச்சில் இருக்காங்க. போன மேட்ச் சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா வந்து பாலே ஃபேஸ் பண்ணாமல் அவுட் ஆகிட்டார் ரஹானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பண்ணிட்டு அவர் எதுவுமே காமிக்க மாட்டார், ஆக்ஷன் எதுவுமே காமிக்க மாட்டார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகிட்டார். ரஹானே வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து சூப்பராக ப்ளே பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து சப்போஸ் வந்து அவர் மேலே இருந்த ப்ரெஷர் ப்ளஸ் வந்து அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரன் ஸ்கோரிங்கே பண்ணாமல் கிட்டத்தட்ட வந்து கேட்ச் ஆகி போயிட்டுருப்பார். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு அடித்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது அந்த இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாகவே அவர் அந்த 2 ஷாட்டு போகல, ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த ஷாட் வந்து பிக்கப் ஆகி எல்லா பாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஆடினார். மேபி அந்த ஒரு மோடு வந்து இதில் இந்த மேட்ச்லையும் கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு பிக் ஸ்கோர் போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்மித்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நல்ல நாக் தான் ஆடிந்தார், கிட்டத்தட்ட 2 நல்ல நாக் ஆடிந்தார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40+ ஒரு 75+ ஆடிந்தார். பட் அவர் கேப்டனாக பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி தெரியுது. ப்ளஸ் வந்து அவரும் பார்த்திங்கன்னா ஒரு எந்த மாரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி வேணாலும் ஆடுவார். திடீர்னு ஒரு அக்ரெசிவாக ஆடி தான் அந்த மேட்ச் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடுறாரு. இல்லை ஒரு ஆங்கர் இன்னிங்ஸும் ஆடி போய் மேட்ச் முடிக்கணும் அதையும் பண்ணுறாரு. ஸோ வந்து அவர் பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விளையாடுறாரு. ப்ளஸ் நல்ல கேப்டன்சி கூட. அடுத்து பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் இதுதான் லாஸ்ட் மேட்சாக இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குது. மேபி இதான் லாஸ்ட் மேட்ச்னு கூட நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து போகிறாரு. மேபி இதுதான் அவருக்கு கடைசி சான்ஸ் இந்த ஐபிஎல்லில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணுவாரா என்னன்னு தெரில. இது ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்சே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்திங்கன்னா அந்த ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் தான். பட் ஆனால் அவர் அங்கேயும் ஃபெயில் ஆனார். அடுத்து ரியான் பராக் இவர் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிட்டு வர்றாரு. பட் போன மேட்ச் ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. வித் பால் கூட ஓரளவுக்கு நல்லாவே வந்து டீசெண்டாக பவுல் பண்ணுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா டர்னர், லிவிங்ஸ்டோன். நான் போன வாட்டியே வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன், டர்னருக்கு பதிலாக லிவிங்ஸ்டோன் ப்ளே பண்ண வைக்கலான்னு. நிறைய பேர் வந்து டர்னர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேட்ச் அடித்ததுனால வந்து அவரே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் லிவிங்ஸ்டோன் வந்து ஒரு சூப்பரான ஒரு கவுண்டி கிரிக்கெட் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் லிவிங்ஸ்டோன் பற்றி. ஒரு நல்ல வந்து பேட்ஸ்மேன் அவர் பார்த்திங்கன்னா. அவரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவரால் அட்டாக்கிங்காகவும் ஆட முடியும், ஆங்கரிங் இன்னிங்ஸும் கொண்டு போக முடியும். மேபி இந்த மேட்ச் அவர் ஆட வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூயட் பின்னி பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த ரோலை அவர் கரெக்டாக பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். வித் பாலாக இருக்கட்டும், வித் பேட்டாக இருக்கட்டும், ஒரு 5-6 பால் கிடச்சா கூட ஒரு 15 ரன் அடிக்கிறாரு. பாலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விக்கெட் எடுத்துக்கிறாரு, இல்லை எக்கனாமிக்கலாக போடுறாரு. ஸோ வந்து அவரோட ரோலை அவர் வந்து ரொம்பவே டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து விழமாட்டேங்குது. அது காரணம் வந்து அவங்க ஹோம் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்குக்கும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஹெல்ப் இருக்கும். பட் ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா போட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக. பட் ஆனால் போன மேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பவுலர் அவர். அடுத்து ஸ்ரேயஸ் கோபால் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அவர் வந்து ராஜஸ்தான் அந்த சவாய் மன்சிங் ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் விக்கெட் டேக்கிங் எப்படி இல்லை அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வந்து அவர் விக்கெட் எங்கே எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் இருக்க அந்த ஸ்டேடியத்தில் தான் மட்டுமே தான் அவர் வந்து செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் வெளியே வந்து அந்த பேட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல வரல, எக்கனாமிக்கலாக நல்லா போடுறாரு. பட் விக்கெட் டேக்கிங்கு வந்து அவர்கிட்ட வந்து இல்லைன்னு தான் சொல்கிறான். மேபி இந்த பிச்சு கூட பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு அந்தளவுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் அவர் எப்படி பண்ண போகிறான்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா உனட்கட் குல்கர்னி. இதில் உனட்கட் பார்த்திங்கன்னா நிறையா ரன்ஸ் இன்னும் லீக் பண்ணிட்டு தான் இருக்காரு. நடுவில் இது வரைக்கும் இந்த ஐபிஎல் 2 மேட்ச் தான் ஒழுங்காக போட்டிருக்காரு, ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக. மற்றபடி எல்லா மேட்சும் வந்து ரன்ஸுக்கு போய்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஓவர் வேறு போடுறாரு அவங்களோட இதுக்கு. அதேமாதிரி ஸ்டோக்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டே தெரியும், ஸ்டோக்ஸ் வந்து பந்தே போட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஹானே கேப்டன்சி பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து டெத் ஓவர் போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா உனட்கட் தான் மோஸ்ட்லி டெத் ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் வந்து ஓவரே கொடுக்குறது இல்லை. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஆல்ரவுண்டரில் லிஸ்ட்டில் வைக்கிறதே இப்போ இந்த மேட்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரீம் லெவல் டீம் எடுக்கல, அதை யோசிச்சு தான் எடுக்கணும். அடுத்து தவல் குல்கர்னி பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்லா போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஒன்று அதிகமாக ரன்ஸுக்கு போனால் கூட ஒரு முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, இல்லைனா நல்லா எக்கனாமிக்கலாக போடுறாரு. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 161. இப்போ ஸ்மால் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். கிறிஸ்லின், ராணா, ஆண்ட்ரே ரசல், ஸ்டீவன் ஸ்மித், சஞ்சு சாம்சன், பென் ஸ்டோக்ஸ். இப்போ கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். சுப்மன் கில், ரஹானே, சுனில் நரேன், தினேஷ் கார்த்திக். இப்போ இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன்.
இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சஞ்சு சாம்சன். அது ஏன் எடுத்தாலும் விளக்கமே சொல்ல தேவையில்ல. ஏன்னா வந்து தினேஷ் கார்த்திக் லோயர் ஆர்டரில் இறங்குற ப்ளஸ் அந்தளவுக்கு டச் இல்லை. சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டச்சில் இருக்கார். பட் ஆனால் போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகிட்டார். பட் இந்த மேட்ச் பார்ப்போம், நல்ல பேட்டிங் ட்ராக் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா லின், ராணா, ரஹானே, ஸ்மித். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நரேன், ரசல், பென் ஸ்டோக்ஸ். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், கோபால், ஆர்ச்சர். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டனாகவும் ராந்திரேஸில் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸ்டீவ் ஸ்மித்தை ஏன் கேப்டனாக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் வந்து இன்னிங்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு, அதுதான் விஷயம். அவர் வந்து இப்போ ஒரு வந்து அக்ரெசிவாக இருந்தாருன்னா வெறும் இப்போ பண்ட்டு மாரி பார்த்தீங்கன்னா வந்து அக்ரெசிவாக இருந்தால் எல்லா மேட்சும் வந்து அக்ரெசிவாக ஆடுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடணுன்னா ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடுறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவாக ஆடணுன்னா அக்ரெசிவாக ஆடுறாரு. ஸோ நியூஸில் சொன்ன மாதிரியே தான். ஸோ அதுக்காக தான் அவருக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஏன் ரசல் வைஸ் கேப்டன் சாய்ஸாக கொடுத்துருக்கேன்னா, மேபி அவர் வந்து நேற்று கேலி சொன்னார்ன்ற ஒரு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், ரசல் வந்து அபோவ் த ஆர்டர் மேலே டாப் ஆர்டரில் விளாட்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மேபி அது 2 டவுனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கீழே இறக்கி ஒரு கடைசி 3 ஓவர் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் மேலே அதை வந்து அவரே கூட ஒரு இனாக்ரேஷனில் சொல்லியிருந்தார், இந்தமாரி என்னை வந்து அபோவ் த ஆர்டர் வந்து அனுப்புனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ வந்து அது கேலிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் மேபி அதை ட்ரை பண்ண போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் நேற்று க்ளீனாக இதை பற்றி சொல்லியிருந்தார் ப்ரெஸ் மீட்டில். நான் அதுதான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் கேலிஸ் சொன்னதுனால மேபி அவர் அபோவ் த ஆர்டர் வந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. இதில் என்னன்னா சப்போஸ் அவர் அபோவ் த ஆர்டர் சப்போஸ் இறங்கிட்டாருன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ரசலுக்கு கூட கேப்டன் சாய்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா கம்மி பால் பிடிச்சாவே அவ்வளோ ரன் அடிப்பார். சப்போஸ் அபோவ் த ஆர்டர் வந்து ஓரளவுக்கு ஒரு ஜென்யூன் இன்னிங்ஸ் ஆடினார்னா கண்டிப்பாக அவரால் வந்து உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரசலை கூட கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா லின். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லின்னு வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. நான் இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீம் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் 2வது டீம் நான் கொடுத்தேன்னா மேபி பார்ப்போம். சப்போஸ் நான் கொடுக்கலனா நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 டீம் போடுங்க. 2 டீம் போடக்குள்ள லின்னு சாம்சன் 2 பேருமே இந்த காம்பினேஷனில் போடுங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். இதில் சாம்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பட் ஆனால் அது எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு பேட்டிங் ட்ராக்கு ப்ளஸ் ஓப்பனிங் அப்படின்னா கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சப்போஸ் 2வது டீம் எடுத்திங்கன்னா லின்னை வைஸ் கேப்டனாகவும் சாம்சனை கேப்டனாகவும் கொடுத்து பாருங்கள், இல்லை லின்னை கேப்டனாகவும் சாம்சனை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து லின் வந்து ரொம்பவே ஒரு செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்குமே. இன்னும் நீங்கள் யோசிக்கணும், லின்னு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பவுலரில் பார்த்தீங்கன்னா கோபால் எடுத்துருக்கேன். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உனாட்கட்டையும் தவல் குல்கர்னியும் எடுக்கிறதுல எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து தவல் குல்கர்னி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பவர் பிளேலே போட்டு முடிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட 3 ஓவர் வந்து பவர் பிளேலே போட்டு முடிச்சிடுறாரு. சப்போஸ் அவர் எக்கனாமிக்கலாக போயிட்டாருன்னா நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லை. நம்மளுக்கு வர விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி தான் தேவை. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா மறுபடியும் சேம் வந்து பார்த்திங்கன்னா கோபால் வந்து அவரோட ஹோமை விட்டு வெளியே வந்தாருன்னா எக்கனாமிக்கலாக தான் அவரும் போடுறாரு. பட் ஆனால் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்லை. நான் ஏன் இருந்தும் கோபால் எடுத்துருக்கேன்னா சப்போஸ் விக்கெட் வந்து அவர் பேட்டிங் ஆடினா கூட ஒரு 10 பாயிண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் கோபால் எடுத்துருக்கேன். நீங்கள் விக்கெட் டேக்கிங் வேணும்னா ஒரு உனாட்கட்டுக்கு தான் போய் ஆகணும், நீங்கள் வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் தான் வந்து டெத் ஓவர் போடுறாரு. கிட்டத்தட்ட அந்த 20th ஓவர் அவர் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. 19th ஓவர் ஆர்ச்சர் போடுறாரு. 18th ஓவர் பார்த்தீங்கன்னா தவல் குல்கர்னி அந்த ஒரு ஓவர் வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. ஏன்னா இது வந்து ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சி வந்து இப்படி இருக்குது. இதுவே ரகானா கேப்டன்சி இருந்தால் கண்டிப்பாக வந்து தவல் குல்கர்னி கடைசி 2 ஓவர் 16வது ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் அவர் 2 ஓவர் ஆர்ச்சர் 2 ஓவர் போடுறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் மட்டும்தான் வந்து டெத் ஓவர் போகிறாரு ராஜஸ்தானுக்கு பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் எடுத்தாங்கன்னா ரொம்பவே நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் ஏன் கோபால் எடுத்துன்றது காரணம் தான். ஆனால் அவர் வந்து வெளியே விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு. மேபி இந்த மேட்ச்சில் அவர் எப்படி இருப்பார் அப்படின்றது தெரியல. ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு இந்த கிரவுண்ட் வந்து அசிஸ்டன்ஸு கொடுக்கல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் டீம் 2 எடுத்திங்கன்னா அதர் கேப்டன் சாய்ஸில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் சஞ்சு சாம்சன், லின் மேபி மாற்றி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேயன் பராக் அவங்களாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களும் நல்லா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் பென் ஸ்டோக்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா இது அவர் கடைசி மேட்ச் ப்ளஸ் வந்து ஒரு 2 டவுன் இறங்குறாரு. நான் கடைசி மேட்ச்ன்றதுக்காக மட்டுமே எடுக்கல, அவர் 2 டவுன் இறங்குறாருன்றதுக்காகவே தான் எடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாலும் சரி இல்லை செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி கண்டிப்பாக அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மட்டுமே தான் நான் பென் ஸ்டோக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரேயன் பராக், ஸ்டூயட் பின்னி இவங்களுக்கு கூட நீங்கள் போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே ஏதாவது கமெண்ட்ஸில் வந்து டவுட் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.